அவர் சேனல். எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மத்தியமா புக்லேருந்து பார்ட் 2ல் 8th லெசன் பார்க்க போகிறோம். 8th லெசன் ஏக் டோக்ரி பர் மிட்டி. இது வந்து 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். பார்ட் 1ல் எஸ்ஏ பிக் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ், செகண்ட் பார்ட்டில் ஆப்ஜெக்டிவ் டைஸ் எல்லாமே இருக்குது. அதோட லிங்க் இதில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா, போகலாமா? பாருங்கள், ஏக் டோக்ரி பர் மிட்டி. இந்த லெசன் எங்கே இருக்குது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 42ல் இந்த லெசன் இருக்குது. இதனுடைய எஸ்ஏ வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 209ல் இருக்குது. எடுத்துங்க. ரெடியா? பாருங்கள், ஏக் டோக்ரி பர் மிட்டி, ஒரு கூடை நிறைய மண் அப்படின்றது தான் இந்த லெசனோட மீனிங். பார்க்கலாமா? एक जमींदार के महल के पास एक गरीब विधवा की झोंपड़ी थी. ஒரு பெரிய ஜமீன்தாரோட பேலஸ்க்கு கிட்ட ஒரு ஏழை விதவையுடைய ஹட் இருந்தது. झोंपड़ीना हट, ओकेங்களா? अपने महल का हाथा बनाने के लिए जमींदार ने उस झोंपड़ी को हटाना चाहा. अपने महल का हाथा அப்படின்னா தன்னுடைய பேலஸ் உடைய விரிவாக்கம் பண்ணுவதற்காக. ஹாத்தானா விரிவாக்கம், அந்த ஏரியா வந்து ஃபுல்லாவே அவர் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜமீன்தார் என்ன பண்றாரு, அந்த ஹட்டை வந்து அந்த ஓலை வீட்டை வந்து எப்படியாவது அங்கிருந்து நகர்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹட்டானா சாஹா, நகர்த்த வேண்டும் நினைக்கிறார். इसके लिए कई तरह से समझाने पर भी विधवा मानने वाली नहीं थी. இதனால என்ன பண்ணாரு, நிறைய வாட்டி வந்து புரிய வைக்கிறாரு. மா, இந்த மாதிரி நான் பண்ண போறேன், நீ எப்படியாவது இந்த வீட்டை வந்து காலி பண்ணிடு அப்படின்னு அந்த விதவை, ஏழை விதவை கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க கேட்குற மாதிரி இல்லை. மான்னே வாலி நஹி தி, கேட்குற மாதிரி இல்லை. क्योंकि उस विधवा बुढ़िया तो कई जमाने से वहीं बसी है. ஏன்னா அந்த ஏழை விதவை கிழவி வந்து, புடியானா கிழவி, கை ஜமானேசேனா ரொம்ப வருட காலமாக அங்கேயே தான் இருக்கிறார். பசித்தினா அங்கே வசிக்கிறது, அங்கேயே தான் வசிக்கிறாங்க அவங்க. अपने पड़ोसी जमींदार की इच्छा सुनने से, தன்னுடைய நெய்பர் தான் அந்த படோசி. அந்த ஜமீன்தார் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆசையை வெளியிடுறாரு. ஜமீன்தார் கி இச்சானா ஜமீன்தாருடைய ஆசை. சுன்னே சே, அதை கேட்ட உடனேயே வ மிருத்து பிராய ஹோ கயி थी. அதாவது இறந்தது போல். மிருத்து பிராயனா இறந்தது போல, மிருத்துனா இறப்பது, பிராயனா போல, ஓகேங்களா? மிருத்து பிராய ஹோ கயி थी. இதை கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, செத்தது போல் ஆகிவிட்டது, இறந்ததை போல் ஆகிவிட்டது, ஓகேங்களா? ஏன்னா அவங்க வீட்டை தகர்த்திட்டு இவங்க விரிவாக்கம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்க எங்க போவாங்க பாவம், வசிக்கிறதுக்கு இல்லையா? அடக்கடவுளே, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜமீன்தாரோடைய ஆசையை கேட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, இறப்பது போல் ஆகிவிட்டது. ஜப் ஸ்ரீமான் கே சப் பிரயத்ன நிஷ்சஃபல் ஹுவே. ஸ்ரீமான்னா அந்த ஜமீன்தார் தான் ஸ்ரீமான். அவர் என்ன பண்றாரு, எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பிரயத்னா ட்ரை பண்றாரு, இந்த அம்மாவை எப்படியாவது அங்கேருந்து காலி பண்ண வைக்கலாம் அப்படின்னு. ஆனா அவருக்கு பலனளிக்கவில்லை. நிஸ்ஃபல் ஹுவே, அவருக்கு எந்த பலனும் கொடுக்கவில்லை. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த அம்மா அங்கேருந்து அகர்ற மாதிரி இல்லை. तो श्रीमान ने अदालत के द्वारा झोंपड़ी पर कब्जा कर लिया. அப்ப என்ன பண்றாரு அந்த ஸ்ரீமான், ஸ்ரீமான்னா அதாலத் கே துவாரானா கோர்ட் மூலியமாக, அதாலத் கே துவாரானா கோர்ட் மூலியமாக அந்த ஓலை வீட்டை ஆக்குப்பை பண்ணி கொள்கிறார், தன்னுடைய கஸ்டடியில கொண்டு வந்துறார். கப்ஜா கர்லியா और विधवा को भगा दिया. அப்புறம் என்ன பண்றார், அந்த ஏழை கிழவியை, விதவை கிழவியை அங்கிருந்து துரத்தி விடுகிறார். भगा इसी कारण बेचारी कहीं पास पड़ोस में जाकर रहने लगी. அதன் அந்த காரணத்தினால் அந்த அம்மா என்ன பண்றாங்க, எங்கேயோ பக்கத்து வீட்டில் அண்டை வீட்டில் போய் தங்குறாங்க, ஓகேங்களா? एक दिन उसने जमींदार से विनती करके अपनी झोपड़ी की जमीन से एक टोकरी भर मिट्टी मांगी. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த ஜமீன்தார் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க. என்னென்ன, தன்னுடைய ஓலை வீட்டிலிருந்து ஒரு கூடை மண், ஏக் டோக்ரி பர் மிட்டி, ஒரு கூடை மண் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. தான் இருந்த வீட்டில இருந்து நீங்க வந்து அதை வந்து எப்படியும் விரிவாக்கம் பண்ண போறீங்க, அழிக்க போறீங்க, அதனால அந்த இடத்திலிருந்து ஒரு கூடை ஃபுல்லா எனக்கு
மண்ணு நான் அள்ளிக்கிறேன் அப்படின்றாங்க, மாங்கி கேட்குறாங்க. ஜமீன்தார் ने भी मान लिया, ஜமீன்தார் ஓகே சொல்லிறார், मान लिया ஓகே சொல்லிறார். अपने आंतरिक दुख को संभाल कर उसने अपनी टोकरी में मिट्टी ली. உள்ளுக்குள்ளேயே வந்து கஷ்டம், ஐயோ இத்தனை வருஷமா நான் வீட்டில் வசிச்சேனே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே இவங்க அப்படின்னு அந்தரிக் துக் உள்ளுக்குள்ளேயே வந்து துக்கத்தை வச்சுக்கிட்டு சமாளித்து கொண்டு தன்னுடைய வீட்டிலேருந்து ஒரு கூடை மண்ணை அள்ளி கொள்கிறார்கள். அந்த அம்மா அள்ளி கொள்றாங்க. பர் அப்னே சிர் பர் டோக்ரி கோ தர்ன சகி, எடுத்துட்டாங்க, ஆனா அதை எடுத்து தலைமேல் வைக்க முடியவில்லை. தர்ன சகி தலைமேல் வைத்து எடுத்துக்கொண்டு வர முடியவில்லை. इसलिए அதனால ஜமீன்தார் से हाथ जोड़कर मदद मांगी, அந்த ஜமீன்தார் கிட்ட போய் கை கூப்பி ஹெல்ப் கேக்குறாங்க, மதத் மாங்கி. ஜமீன்தார் ने भी उस पर तरस खाकर, என்ன பண்றாங்க ஜமீன்தார், சரி பாவம் கிழவி ஒரு கூட மண்ணு தானே எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கரிசனம் காட்டி டோக்ரி உठाने की कोशिश की, அவர் ஹெல்ப் பண்றதுக்கு அந்த கூடையை எடுக்க ட்ரை பண்றாரு. उठाने की कोशिश की ட்ரை பண்றாரு. पर टोकरी को उठा ना सके, आना அவரால எடுக்க முடியல. तभी विधवा ने इस पर विचार करने के लिए, அப்பதான் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, कि जब एक टोकरी की मिट्टी भी उनसे उठाई नहीं जाती, ஒரு கூட மண்ணே அவங்களால ஹெல்ப் பண்றதுக்கு எடுத்து கொடுக்க முடியல அவங்களால. उनसे उठाई नहीं सकी, ஒரு கூடை மண்ணே அவரால தூக்க முடியலையே. तो उस झोंपड़ी में पड़े हजारों टोकरियों की मिट्टी जन्म भर कैसे उठाई जा सकेगी. அதாவது उस झोंपड़ी में पड़े, அந்த வீட்டில் கிடக்கும் ஹசாரோ டோக்ரியானா, இப்போ ஒரு வீட்டை இடிச்சிங்கன்னா நிறைய மண் வரும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து 1000 கூடை மண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 கூடையில் உள்ள மண்ணை இவர் எப்படி எடுப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜனம்பர்னா வாழ்க்கை ஃபுல்லா கைசே உட்டாயி ஜா சகேகி, அதாவது பாவத்தின் சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அது. ஜன்பர் கைசே உட்டாயி ஜா சகேகி, வாழ்க்கை ஃபுல்லா இதை எப்படி தான் அவர் எடுக்க போறாரோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு ஏழை விதவை அந்த அம்மா, அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு கிடையாது. அதை வந்து கோர்ட் மூலியமா அவர் வெளியில அனுப்பிச்சிடுறாரு இல்லையா, அது ஒரு பாவம் தானே. அந்த பாவத்தின் மூட்டையை இவர் எப்படி சுமக்க போகிறார் அப்படிங்கறது தான் இந்த அம்மா என்ன சொல்றாங்க. ஒரு கூட மண்ணே அவரால் எடுக்க முடியல, அவர் வாழ்க்கை ஃபுல்லா இதுல இருக்கிற மண்ணெல்லாம் எப்படிதான் எடுக்க போறாரோ அப்படின்னு சொல்றாங்க. ஜமீன்தார் கி ஆங்கே வித்வா கே உபயுக்த் வச்சன் சே खुल गई. ஜமீன்தாருக்கு அவர் கண்ணு திறந்துருச்சு. அதாவது தப்பு செஞ்சா கண்ணு திறந்துரும், கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆங்கே ஜமீன்தார் கி ஆங்கே, அவருடைய கண் திறந்து விட்டது. வித்வா கே உபயுக்த் வச்சன் சே खुल गई. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, அதை கேட்ட உடனே அவருக்கு கண் திறந்து விட்டது. அவர் ஷமா மாங்கர், அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு. கண்ணு திறந்ததுக்கு பிறகு நமஸ்காரமான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணு திறந்துருச்சு, நான் செஞ்சது தப்புன்னு உறந்துட்டாரு, அதுதான் கண் திறந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஜோம்படி கோ வாபஸ் தேதியா, மறுபடியும் அந்த வீட்டை, அந்த ஹட்டை என்ன பண்றாரு, இந்த அம்மா நீயே வைத்துக்கொள் உன் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைத்து விடுகிறார். புரிஞ்சிருச்சிங்களா? வெரி குட். இப்போ 5 மார்க் கொஸ்டின் போலாம். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 204ல இருக்கு. பேஜ் நம்பர் 204ல இருக்கு. சரிங்களா? ஜமீன்தார் ने अपने महल को क्या करना चाहा. ஜமீன்தார் தன்னுடைய பேலஸை என்ன பண்ணணும்னு நினைச்சாரு. अपनी इच्छा की पूर्ति के लिए उन्होंने क्या किया. தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு அவர் என்ன பண்ணினார். जमींदार ने अपने महल का हाथा एक पड़ोसी विधवा की झोंपड़ी तक बढ़ाना चाहा. ஜமீன்தார் என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய மஹல்னா வீடு, பேலஸ்ன்னு கூட சொல்லலாம், அதை விரிவாக்கம் செய்வதற்காக அந்த ஏரியாவை ஃபுல்லா வந்து அவர் கவர் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால எது வரைக்கும், அந்த ஏழை விதவையினுடைய ஓலை வீடு வரை விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறாரு. इसके लिए उन्होंने विधवा को कई तरीके से समझाने का प्रयास किया. அதனால அந்த விதவை ஏழை கிழவியை என்ன பண்றாரு, நிறைய சொல்லி எப்படியாவது இந்த அம்மாவை வந்து வெளியில ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல ட்ரை பண்றாரு. வித்வா மானே வாலி நஹி தி, அந்த அம்மா வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு அடம் பண்றாங்க அவங்க.
विधवा मानने वाली नहीं थी, इसलिए अदालत के द्वारा विधवा को वहां से निकाल कर उसकी झोपड़ी को अपने कब्जे में कर लिया. என்ன பண்றாரு, அவரு கோர்ட் மூலியமா போய் அந்த விதவையுடைய வீட்டை வாங்கி விட்டு அந்த அம்மாவை வெளியில துரத்திடுறாரு. இவர் அந்த வீட்டை கேப்சர் பண்ணிடுறாரு. கப்சானா கேப்சர், ஆக்குபை பண்ணிக்கிறது. सेकेंड वन, विधवा को झोपड़ी के भीतर जाने से क्या हुआ, அந்த ஏழை கிழவி விதவை கிழவி அந்த झोपड़ी भीतरனா அந்த ஹட் வீடு இருக்குல்ல, அவங்க வீடு கிட்ட போகும்போது என்ன ஆச்சு. विधवा को झोपड़ी के अंदर जाते ही उसे पुरानी यादें सताने लगी. உள்ள போன உடனே अंदर जाते ही என்ன ஆச்சு, பழைய ஞாபகங்கள் வருது அவங்களுக்கு. पुरानी यादें, பழைய ஞாபகங்கள் வருது. दुख के मारे उसकी आंखों से आंसू की धारा निकलने लगी. அது மன கஷ்டத்தால என்ன ஆகுது, கண்லேருந்து பொதபொதையா தண்ணி வருது, பொதபொதன்னு தண்ணி வருது, அப்படியே அழுகுறாங்க அவங்க. ஆங்கோன்சே ஆंसू, கண்ணிலிருந்து தண்ணீர் ஃப்ளோ ஆகுது. फिर अपनी आंतरिक दुख को संभाल कर उसने झोंपड़ी की मिट्टी को अपनी टोकरी में भर ली. அந்த உள்ள அந்த இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வர்றதுனால என்ன பண்றாங்க, அந்த துக்கத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்கி விட்டு சம்பாளித்து கொண்டு அந்த ஒரு கூடை நிறைய அவங்க மண்ணை தூக்கி கொண்டு வருகிறார்கள், நிரப்பிக் கொள்றாங்க. பர்லினா நிரப்பிக் கொள்கிறார்கள். அவர் உठाकर बाहर आई, அதை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார். हाथ जोड़कर विनती की कि जमींदार उस टोकरी को विधवा के सिर पर रखने के लिए अपना हाथ बढ़ाएं. கையை கூப்பி கொண்டு என்ன பண்றாங்க, அவங்க ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ஜமீன்தார் கிட்ட சொல்றாங்க, இந்த கூடை நிறைய மண் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கை தாங்களா பிடித்து என் தலை மீது வை அப்படின்னு சொல்றாங்க. கை கொடுத்து என் தலை மீது வை அப்படின்னு சொல்றாங்க. வித்வா கே சிர் பர் ரக்னே கே லியே அப்னா ஹாத் படாயே, கொஞ்சம் உதவி செய் அப்படின்னு சொல்றாங்க. थर्ड क्वेश्चन பாருங்க. विधवा स्त्री को अपनी झोपड़ी वापस कैसे मिली, அந்த ஏழை விதவை அந்த அம்மாக்கு எப்படி திரும்பி கிடைத்தது அந்த झोपड़ी. विधवा ने अपनी झोपड़ी की मिट्टी भरी टोकरी को सिर पर रखवाने के लिए जमींदार से मदद चाहिए. அந்த அம்மா என்ன பண்றாங்க, கூடை நிறைய மண்ணை வைத்துக்கொண்டு தூக்க முடியாமல் போய் ஜமீன்தார் கிட்ட உதவி கேட்கறாங்க. கொஞ்சம் தயவு செய்து எடுத்து என் தலைமையில வைப்பா அப்படின்னு சொல்றாங்க. जब श्रीमान अपने हाथ लगाकर उठाने लगे, சரின்னு சொல்லிட்டு அவர் கை கொடுக்க போறாரு. उनको ये महसूस हुआ कि वह कार्य उनकी शक्ति से बाहर है. அவருக்கு என்ன வந்தது, महसूस हुआ, அவருக்கு புரியுது என்னென்ன, இது என்னோட சக்திக்கு அப்பாற்பட்டது, இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது, என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்கிறாரு. इस पर विधवा ने कहा, அதனால அந்த ஏழை விதவை அந்த அம்மா சொல்றாங்க, कि जब उनसे एक टोकरी भर मिट्टी नहीं उठाई जा सकती तो उस झोपड़ी में पड़ी हुई हजारों टोकरियों की मिट्टी का भार अपने जन्म भर कैसे उठा सकेंगे. ஒரு சின்ன ஒரு கூடையில் இருக்கிற மண்ணே அவரால் தூக்க முடியலையே, அந்த வீட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான அந்த கூடை மண்களை எப்படி இவர் எடுப்பார், வாழ்க்கை ஃபுல்லா ஜன்மபர் தன்னுடைய லைஃப் எண்டு வரைக்கும் எப்படி சுமப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா, செய்த தப்புக்கு பாவ மூட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. 1000 கூடை மண்ணை அவர் எப்படி லைஃப் எண்டு வரைக்கும் சுமப்பாரு அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. வித்வா கே இஸ் கதன் சே ஜமீன்தார் கி ஆங்கே குலி, இதை கேட்டவுடன் அவருக்கு கண் திறந்து விட்டது. ஆங்கே குலினா கண் திறந்து விட்டது. அவர் ஷமா மாங்கते हुए, அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு. உஸ்கி झोपड़ी को वापस दे दिया, மறுபடியும் அவருடைய ஹட் வீடை ஓலை வீட்டை அவர் திருப்பி அந்த ஏழை விதவை அம்மாவிடமே கொடுத்து விடுகிறார். புரிஞ்சிடுச்சிங்களா? இதோடைய செகண்ட் பார்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் எல்லாமே அது செகண்ட் பார்ட்டாக போடுவேன், பார்த்துக்குங்க. தேங்க்யூ.